எல்லாருக்கும் வணக்கம். தாய்லாண்டில் இருக்கிற கோய் சமோய் தீவில் நான் இப்போ நிற்கிறேன். ஜங்கல் சஃபாரி தோற முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். செம்மையாக இருந்தது. அதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். நாங்கள் லமாய் என்ற இடத்துல தங்குறோம். இங்கே ஒரு தெரு பூராவே நிறைய ட்ராவல் ஏஜென்ட்ஸ். அங்கே நீங்கள் ஃபெரி டிக்கெட்ஸ், டோ பேக்கேஜ் எல்லாம் புக் பண்ணலாம். நாங்கள் நேற்று பின்னேரம் போல தான் வந்தாங்க. லக்லி அடுத்த நாளைக்கு இந்த டோ கம்பெனியில் அவைலபிலிட்டி இருந்தது. சிலது ஏற்கனவே ஃபுல்லி புக்ட் ஆகிட்டு. இந்த கம்பெனியோட பேர் சமோய் கிராண்ட் சஃபாரி டோர். 4x4 வெஹிக்கிள்ஸில் எங்களை கூட்டிகிட்டு திரியினோம். மொத்தமாக இன்றைக்கு ஒரு 5-6 வெஹிக்கிள்ஸ். எல்லாருக்கும் பொதுவாக ஒரு டோ கைட். இவருடைய பேர் ஓம். காட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த டோரில் கோசமோயில் உள்ள சில பௌத்த கோயில்களை பார்க்க போகிறோம். இந்த இடத்தை ஒரு புத்திஸ்ட் டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லலாம். சுற்றி வர கோயில்கள், சிலைகளை காணலாம். எவ்வளவு அழகா இந்த ஏரி தண்ணியில கோயில்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாமே மாடர்னான பௌத்த கோயில்கள். 2004 தான் கட்டப்பட்டது. இந்த கோயில்களுடைய டிசைன்ஸ் சைனீஸ் அண்ட் தாய் பாரம்பரிய காரியங்கள், கட்டட கலைகளை உள்ளடங்கி உள்ளன. பௌத்த மதத்தை பின்பற்றவில்லை என்றாலும் இதை போல கோயில்கள்ல நிற்கும் போது சமாதானமா நிம்மதியா இருக்குது. விடியவே வந்தபடியா போல பெருசா கூட்டமா எல்லாம் அமைதியா இருக்குது. இங்க மீன்கள், பூனைகள், கோழி, ஆமை கூட காணலாம். 10 பாத்துக்கு மிஷின்ல சாப்பாடு வாங்கி மீன்களுக்கு போடலாம். அடுத்ததா இந்த ஐலண்டுடைய ஒரு முக்கியமான லேண்ட்மார்க் வந்திருக்கிறோம், the big Buddha temple. Buddha have 12 meters high. In that time, 1972, that is the biggest one in the southern part of Thailand. Right now, the record is break. The biggest one in the south is 35 meters tall in Phuket. ஓம் சொன்னவர் இந்த புத்தர் சிலை 1972 கட்டி முடிக்கப்பட்டது. அப்ப இதான் சவுத் ஆஃப் தாய்லாண்ட்லயே பெரிய புத்தர் சிலையா இருந்தது. கிட்டத்தட்ட 40 அடி உயரம். இப்ப புக்கெட்ல இருக்கிற சிலை இதை விட உயரம். 72 படிக்கட்டுகள் ஏறணும் மேல போறதுக்கு. சி வியூ நல்லா இருக்குது. தண்ணியுடைய கலரை பாருங்க, லைட் ப்ளூ நிறம். so beautiful. பக்கத்துல தான் ஏர்போர்ட், 3 மைலுக்குள்ள தான் வரும். பேங்காக் ஏர்போர்ட்ல இருந்து டைரக்டா அந்த ஐலாண்டுக்கு ஃப்ளை பண்ணி வரலாம். ஆனா காலகட்டத்தை பொறுத்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கலாம். இன்னொரு வழி மெயின்லேண்ட்ல சுரத்தானி ஏர்போர்ட்டுக்கு வந்து அப்புறமா மினி வேன் பிடிச்சி ஃபெரி மூலமா இந்த ஐலாண்டுக்கு வரலாம். ஃபெரியில பயணம் பண்ணி வர்றதும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, மலிவாம் இருக்கலாம். மினி வேன் ஃபெரி ட்ரிப்பை நீங்க முதலே புக் பண்ணலாம். டீடைல்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணி விடுறேன். ஓகே மக்களே, இப்பதான் ஃபன் ஆரம்பிக்க போது. நாங்க காட்டுக்குள்ள போறோம். என்ன கேட்டீங்கன்னா, இந்த டூருடைய ஹைலைட்டே இந்த காட்டு பயணம் தான். இந்த காட்டுக்குள்ள பயணிக்கிற முறையே தனித்துவமா இருக்கும். ஆஃப் ரோட்ல காட்டுக்குள்ள தான் முன்னுக்கு மேல ஆக்களை உட்கார வச்சு ஓடலாம். மாறி மாறி 2 பேரா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். I want to tell you, we didn't start yet, brother. The real bumpy part is going to be up the front. All the way is concrete. Our massage will be start after this. Yep. ஓகே, இப்போ எங்கட டர்ன். இவ்வளவு நேரமா தார் ரோட்ல வந்தோம். இப்பதான் மண் ரோட்ல பயணிக்க போறோம். செம்ப பம்பியா இருக்க போது. Here we go. பயப்பட வேண்டி இல்ல, பெல்ட் எல்லாம் இருக்கு. வடிவ கால் வச்சு வசதியா இருக்கலாம். ஆனா 100% பாதுகாப்பு வண்டி இல்ல. நாங்களும் விளையாட்டா இருக்கணும். என்ன போல கேமரா பார்க்காம முன்னுக்கு கவனிக்க வேணும். அடிக்கடி மரக்கிளைகள் வரைக்கல குனிய வேண்டி வரும். பாருங்க மக்களே, இதுவும் ஒரு விதமான தாய் மசாஜ் போல. என்ன குழுக்கள், அடங்காத காலை மேல ஏறி உட்கார்ந்தா இப்படிதான் இருக்கும் போல. பெல்ட் போட்டபடியா ஒக்கே இல்லாடி கஷ்டம் தான், பறந்திருப்போம். ரொம்ப நேரம் காட்டையில இல்லாடி பாக்குறவங்களுக்கு தலை சுத்தும். மாறுறதுக்கா இந்த இடத்துல நிப்பாட்டினவ. எங்கட வண்டியில யாருமே மேல ஏற விரும்பாத கட்டத்துல நாங்களே தொடர்ந்து மேல உட்கார்ந்து பயணம் பண்ணோம். கோய் சமோயுடைய ஹை ஸ்பீக்ல நிக்கிறோம். இதுல ஒரு புத்தர் சிலை இருக்குது. இந்த பாயிண்ட் 635 மீட்டர்ஸ் above sea level. இங்க இருந்து பார்க்க வியூஸ் நல்லா இருக்குமாம். ஆனா இருந்தா போல ரொம்ப காத்தா மேகமூட்டமா இருக்குது. இந்த தோர்ல எங்களுக்கு லஞ்ச் குடிக்கணும். சி வியூ ரெஸ்டாரண்ட்ல பஃபே செட்டப்ல.
ஒயிட் ரைஸ் 2 ஸ்டர் ஃப்ரை டிஷ்ஷஸ், 1 சிக்கன் 1 வெஜ், அப்புறமா சூப், வெஜ் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் மற்றும் ஃப்ரெஷ் பழங்கள். ஓம் வந்து இந்த கஜு சேர்த்து சிக்கன் ஸ்டர் ஃப்ரை ரெக்கமெண்ட் பண்ணினவர். சாப்பாடு வந்து ஓகேயா இருந்துச்சு. இந்த உட்கார்ந்து சாப்பிட்ட இடம், சூழல், வியூ வந்து சூப்பரா இருந்தது. தலையில இருந்த தொப்பியை நான் கலட்ட மறந்துட்டேன். போன வேகத்துல பறந்துட்டு அப்புறமா ஓம் இறங்கி போய் எடுத்தவர். இப்போ நாங்கள் மேஜிக்கல் கார்டனுக்கு வந்திருக்கிறோம். இந்த கார்டன் வந்து ஒரு ஆளால் அமைக்கப்பட்டது. ரிட்டையர்டான ஒரு விவசாயி பொழுதுபோக்கும் விதமாகவும் மற்றும் அவருடைய கிரியேட்டிவிட்டி, ஸ்பிரிச்சுவாலிட்டி எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அவருக்கு ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. வருஷ கணக்காச்சாம் ஒரு கைவிடப்பட்ட நிலத்தை அருமையான மேஜிக்கல் கார்டனா உருவாக்கி இருக்கிறார். நீர்வீழ்ச்சி, நிறைய சிலைகள். முதல் இது ஒரு பிரைவேட் லேண்டா தான் இருந்தது. அவர் இருந்ததுக்கு அப்புறம் இது ஒரு அட்ராக்ஷனா மாறி உள்ளது. ஒரு கோகனட் பாம்புக்கு எங்களை கூட்டிட்டு வந்திருக்கணும். ஒரு காலத்துல கோகனட் எக்ஸ்போர்ட் பண்றது அந்த தீவுடைய மெயின் வருமானமா இருந்தது. நிறைய கோகனட் ஃபார்ம்ஸ், விவசாயிகள் இருந்தவையாம். இப்ப டூரிசம் தான் மெயின் இன்கம். கோகனட்டுடைய முழுவதையும் எப்படி வீணாக்காம பயன்படுத்தலாம் என்று ஓம் விளக்கப்படுத்தினவர். தேங்காய் சிரட்டையை பயன்படுத்தி பொருட்கள் செய்யறது, தேங்காய் தும்பை நெருப்பு மூட்டை வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். புதுசா நட்ட தென்னை மரத்துல தேங்காய் காய்க்கிறதுக்கு 4 to 6 வருஷம் பிடிக்குமாம். தேங்காயை திருவி எப்படி தேங்காய் பாலை புளிஞ்செடுக்கிறதுன்னு காட்டினவர். இந்த கடையில் தேங்காய் சிரட்டையை பயன்படுத்தி செய்த பொருட்கள் வாங்கலாம். ஒஃபென்சிக் ப்ராடக்ட்ஸ் என்ன மாதிரி செய்து வச்சிருக்கீங்கன்னா அழகா பெயிண்ட் பண்ணி. ஒரு ஜங்கல் சஃபாரி டோரில் ஒரு நீர்வீழ்ச்சிக்கு வராட்டி எப்படி, அற்புதமான நேச்சரை ரசிக்கிறதுக்கு இந்த நீர்வீழ்ச்சிக்கு ஒரு விசிட்டை போட்டாச்சு. ஆயிரத்தி 1973 இப்படியே மெடிடேஷன்ல உட்கார்ந்த பொசிஷன்லயே பிரபலமான பௌத்த துறவி இறந்து போனேராம். அவருடைய உடலை பதம் படுத்தி இந்த கோயில்ல கிளாஸ் டிஸ்பிளேக்குள்ள வச்சிருக்கணும். அவருடைய படமும் சிலையும் முன்னுக்கு வைக்கப்பட்டிருக்கு. டீகம்போஸ்ட் ஆன கண்ணுகளை மறைக்கிறதுக்கு கிளாஸஸ் போடப்பட்டிருக்கு. கடைசி லொகேஷனுக்கு வந்தாச்சு. இங்க எப்படி சொல்றது, இங்க வந்து 2 ராக் ஸ்ட்ரக்சர் இருக்காம். ஒன்று வந்து ஆண் உறுப்பமைப்புல, ஒன்று வந்து பெண் உறுப்பமைப்புல நேச்சுரலாவே இருக்காம். அதை பார்க்க தான் எங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கணும். இந்த ராக்ஸுக்கு வந்து கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர் 2 பேர் கொடுத்திருக்கணும். இங்க டேஸ்டான கோகனட் ஐஸ்கிரீம் குடிச்சுக்கொண்டு கடலை ரசிக்கலாம். ஓவராலா அருமையான அட்டகாசமான டோர். ஒரு ஆளுக்கு 1500 பாத் பே பண்ணாங்க. ஓம் வாட்ஸ் அ கேரக்டர். சுவாரஸ்யமா தமாசா கதைச்சு நல்ல ஜாலியாக எங்களை கைட் பண்ணவர். உண்மையாவே மறக்க முடியாத அனுபவம். டோ கம்பெனியோட டீட்டெயில்ஸை நான் வந்து கீழே மென்ஷன் பண்ணி விடுறேன். வாட்ஸ் அன் அமேசிங் டே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோ மூலமாக உங்களை சந்திக்கும் வரை எங்களோட பெரிய சஞ்சய். God bless. Take care.